ரிதுவான் அவர்கள் நமது மாநிலம் தழுவிய சிறுவர்களுக்கான பேச்சு போட்டியில் 2ஆம் பகுதியினுள்ள பரிசை வெல்ல இருக்கின்ற ரிதுவான் அவர்கள் நமக்கு மத்தியிலே சுற்றுரை வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலவாத்துக்கு பதில் கொஞ்சம் நிறைவாக சொல்லுங்கள். அது மாதிரி சலவாத்துகளும் நிறைவாக இன்ஷா அல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கான மஜ்லிஸ், ஏன்னா நம்முடைய மஜ்லிஸ் எதற்கான மஜ்லிஸ்? சலவாத்திற்கான சலாமிற்கான மஜ்லிஸ். அதனால் சலவாத்து சலாம் சொல்லுகிற பொழுது பதில் என்ன செய்யுங்க, உரத்து சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சொல்லும் பொழுது சலவாத்துகளை உரத்து சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியை நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வல்லவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக கோமான் அண்ணலம் பெருமான் ஆருயிரிம்மான் ஆதிரில் பூமான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சய்யதினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நூரே முஹம்மது. திருக்குர்ஆன் சொல்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் அற்கொடை என்று. உலகமல்ல, உலகங்களின் அற்கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா தனது கோடான கோடி படைப்புகளில் முதலாவதாக படைத்த படைப்பு நூரே முஹம்மது. லௌலா கலமா ஹலகதுல் அஃப்லாக். அவர்கள் இல்லை என்றால் எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி சய்யதினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் வானம் இல்லை, பூமி இல்லை, ஒட்டுமொத்த அந்த சராசரங்களும் இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு நூர், தன்னிலிருந்து இன்னொரு நூரை படைத்தான். ஒரு நூறிலிருந்து இன்னொரு நூறு பிறக்கிறது. அதுதான் அந்த நூர் தான் அன்னையும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரே முஹம்மது. பெருமானார் என்கின்ற நூரே முஹம்மது என்கின்ற அந்த நூறிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா கலாக்கதிரை எழுதக்கூடிய எழுதுகோலையும் லவ்ஹுல் மஹ்ஃபூலையும் அல்லாஹ் தஆலா தான் அமரக்கூடிய அரிசியும், அதாவது சிம்மாசனத்தையும் படைத்தான். மேலும் வானம், பூமி, சொர்க்கம், நரகம் என அனைத்தும் பெருமானாரின் நூறில் தான் படைக்கப்பட்டது. அதைத்தான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனமின் நூரில்லாஹி வ ஹலக குல்லஹு மின் நூரி. நான் அல்லாஹ்வின் பேரொளியில் இருந்து ஆனேன், அனைத்து அன்னகோளங்களும் என்னுடைய பேரொளியில் இருந்து ஆனது என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து பேரொளியும் இன்னும் தெளிவும் உள்ள திருக்குர்ஆன் வேதமும் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான். ஆம், பாலைவனமாக இருந்த உலகத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு இறைவன் அனுப்பி வைத்த பேரொளிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்களில் பெரும் பாக்கியம் என்னவென்றால், ரிஸ்குகளிலே ரசூலுல்லாஹி விட வேறு பெரிய ரிஸ்க் நாம் எதையும் பெறவில்லை. எல்லா ரிஸ்குகளை விட, எல்லா வெகுமதிகளை விட
அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்னு அஸாக்கிர் என்ற நூலில் வந்திருக்கிறது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியில் இலங்கும் ஒளியால் இருளில் தவறிய ஊசியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்டுபிடித்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ்! எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் இருக்கும் அந்த பேரொளி இந்த மொத்த உலகத்தையும் அவரது காலுக்கு கீழ் கொண்டு வரும். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தங்கள் வயது என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீலே, உங்கள் வயது என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களைப் போன்று வயதை குறிப்பிடுகிற அமைப்பெல்லாம் மலக்குகளுக்கு இல்லை. 72,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றுமே ரசூலுல்லாஹ், அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 முறை பார்த்திருக்கிறேன் என்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நட்சத்திரம் நாதான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ்! உலகம் தோன்றுவதற்கு முன்னால், கோடான கோடி படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூறிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக படைத்தான் என்பதற்கு இதுவே போதுமான அத்தாட்சி. அல்லாஹ் தஆலா அந்த நூரை நமக்கு தந்தருள்வானாக, நூரை பெற்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த நூரிலே நினைந்து அந்த நூறோடு சொர்க்கத்திற்குள் நுழைகிற தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். யா ரசூலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நமது இளவல் அவர்கள் பட்டாசாக வெடித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 பிளம்பு எப்படி, அதாவது எல்லா உலகங்களுக்கும் வியாபித்திருக்கிறதோ அதுபோல் நூரே முஹம்மது என்ற வார்த்தையை கொண்டு பேசுகிற பொழுதே அது பட்டாசாக தெரிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அந்த இளவலுக்கு நிறைவான கல்வி ஞானங்களையும் நீண்ட ஆயுளையும் விசாலமான எதிர்காலத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்படுத்தி தந்தர் புரிவானாக. நமது இளவல் லுக்மானை தொடர்ந்து